இங்க பாரு மவுள, நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இதுக்கு மேல வெக்கங்கட்டு மானங்கட்டு இந்த வீட்ல இருக்கிறதே நான் செத்ததுக்கு சமம். எல்லாருமா சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டணும்னு நினைச்சாங்க. அப்பயும் அதுல இருந்து மீண்டு வந்தேன். அப்பவே இங்க இருந்து போகணும்னு நினைச்சேன். ஆனா போக முடியாம தடுத்ததுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். ஆனா இப்ப என்னன்னா கோலப்பழிய போட பாக்காங்க. இந்த வயசான காலத்துல ஜெயில எல்லாம் போயிட்டு என்னால இருக்க முடியாது மவுள. என்ன விட்டுரு மவுள, நான் இங்க இருந்து போறேன். அம்மா அழுகாதம்மாவ, உன்னை விட எனக்கு யாருமா இருக்கா? நான் உன்னை நம்புறேம்மா. சொல்றது கேளுமா ப்ளீஸ்மா. எங்கேயும் போவாத. இனிமே உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேம்மா. சொல்றத கேளு. உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சரியா? உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? எல்லாரும் உன்னை இப்படி சொல்றதுதானே பிரச்சனை. இதுக்கு மேல யாருமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்கம்மா. என்ன நம்பு. எனக்காண்டி இந்த வீட்டுல இருமா. இங்க இருந்து இந்த நைட்டு போறேன்னு சொல்லி பேக தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கியே, எங்க போவ? வேற இடம் எங்க இருக்கு சொல்லு. இவ்வளவு அழுவுறமே கல்லிஞ்ச காரி, கொஞ்சமாச்சும் பின்னாடி மூஞ்ச திரும்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காளே. சரி போவாத, இதுக்கு மேல இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றாளா பாரு, மொட்டை மண்டை சொட்ட. சி, இவளை என்ன பொம்பளையா இருப்பா? ஒரு வயசான பொம்பளை வீட்டை விட்டு போறேங்கிறா, கொஞ்சமாச்சும் இறக்கப்படுறாளா? திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கத பாரு, நல்ல சாடையில. ஆமா இல்ல மவுல, இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. என்னை விட்டு நான் எங்கேயோ போறேன். ஒரு வாய் சோறு தின்னா கூட நல்லா கௌரவமா திங்கணும்னு நினைக்கிறவன் நானு. இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால இருக்கவே முடியாது. என்னை விட்டு நான் போறேன், தள்ளி வா. தள்ளி வான்னு சொல்றல மவுளே, தள்ளி வா. எவ்வளவுதான் உனக்கு நான் சொல்றது? இந்த அம்மா மேல நீ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், தெரியாமலாம் இல்ல. ஆனா அந்த பாசம் உனக்காண்டி மட்டும்தான் இத்தனை நாள் இருந்தேன். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது என்னால. அம்மா என்னால முடியவே முடியாது. நீ தள்ளி வா, நீ தள்ளி வா. ஏத்தே, நீங்க சொன்னாதான் கேட்பாங்க எங்க அம்மா. அத்த ப்ளீஸ், அத்த உங்க காலில் வேணும் விழுறத. ஏத்தே, உங்க காலில் வேணும் விழுறத. எங்க அம்மா வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்த. எத்த நீங்க சொன்ன எங்க அம்மா கேட்பாங்க அத்த. இந்த வயசான காலத்துல எங்க அம்மா எங்கத்த போவாங்க? எத்த கொஞ்சம் எனக்காண்டி கருணை காட்டுங்க அத்த. இவ எவ்வளவு பெரிய கல் நெஞ்ச காரியா இருந்தா அப்படியே அசராம உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு. என் மொவ காலில் விழுந்துகிட்டு இருக்கா. சரி மருமவளே, உனக்காண்டி நான் உன் அம்மாவை இருக்க சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா பாரு. சாணியா முடிச்ச கிழட்டு நாயே, உனக்கு எவ்வளவு கல் நெஞ்ச திமிரு இருக்குடி. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த அணுவைதான் வீட்டை விட்டு நான் விரட்டணும்னு நினைச்சேன். இல்ல இல்ல, என்னோட டார்கெட்டை முதல்ல நீ தாண்டி. இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டுறேன். உன்னை விரட்டிட்டு உன் இடத்துக்கு நான் வரண்டி. மருமவளே எந்தி, மருமவளே என்ன இது காரியம்? எந்தி. இல்லத்த, நீங்க எங்க அம்மாவை வீட்டுல இருக்க சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா எந்திக்க. மருமவள இங்க பாரு மருமவள, ஒண்ணு புரிஞ்சுக்கோ. உன் அம்மாவை ஒன்னும் நான் வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்ல. உன் அம்மாவை தான் பேக தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆமா, அதுவும் இல்லாம குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறு பண்ணுவாங்க. உங்க அம்மாவே இந்த தப்ப பண்ணாலும் பண்ணிருப்பாங்க, ரேஷ்மா சொன்ன மாதிரி. அதான் மனசுல இருக்கிற குற்றம்லாம் குறுகுறுத்து வெளியே போனோம்னு நினைக்காப்பல. போனா போட்டோம், விடு மருமவள. நீ மட்டும் என்ன ஒரே ஒரு பொண்ணா? அவங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்கான்ல, அவன் வச்சு பாத்துப்பான். ஆமா ஏண்டி கிழட்டு கிளவிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மொவ இவ்வளவு கெஞ்சுறான். சரி மருமவளேன்னு சொல்றாளா பத்தியா இவ்வளவு? நீங்க இருந்து கிளம்பு, நல்லதான். நீங்க இருந்து முதல்ல கிளம்புனா என் வீட்டுக்கு நல்லதுதான் நடக்கும், நல்லதே தான் நடக்கும், நிம்மதியா இருக்கும் என் வீடும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு மாத்தாயே, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நான் பெத்த செல்லமே தங்கமே, இங்க பாரு. நீ இப்படி எல்லாரும் காலையில விழுறது எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. இங்க பாரு ஏம்மா, எனக்காண்டிமா உன்னை விட்ட எனக்கு யாருமா இருக்கா? ரத்த உறவுன்னு சொல்றதுக்கு அண்ணன் இருந்தான். அண்ணனும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே போயிட்டான். நீயாச்சும் என் கூட இருமா, சொல்றது கேளுமா. நீ இல்லைன்னா என்னம்மா பண்ணுவேன்? ஏமா இப்படிலாம் பண்றா? பிளீஸ்மா, என் கூடயே இருமா, எங்கேயும் போவாதம்மா. என்ன சொல்றது கேளுமா. மருமவள ஏதாச்சும் அழுது அழுது ஏதாச்சும் ஆயிரம் போது மருமவள, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க பாரு கிளவி, இங்க வீட்டை விட்டு கிளம்பணும்னா கிளம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ. நாளை பின்ன இவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்படி உட்காந்து அழுது ஒப்பாரிய கூட்டிக்கிட்டு இருக்க. மரியாதையை கிளம்பிடுன்னு சொல்லிட்டேன். கிளம்புறதா சும்மா இப்படி உட்காந்து ஒப்பாரிய கூட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. கிளம்புன்னு சொன்னேன். எத்தே, நீங்களே எப்படி சொன்ன? எப்படி எத்தே? இங்க பாரு மருமவளே, அவங்க இந்த வீட்டுக்கு எப்ப வேணா வரலாம் போலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா இங்க இருந்து பிரச்சனை ஏற்படுத்துறதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. தயவு செஞ்சு அவங்க எங்க போய் இருக்காங்களோ அங்க வேணா நீ வாடகை எதனா கொடுத்து தங்க வச்சுக்கோ. இந்த வீட்டுல அவங்க இருக்கே தேவையில்லை. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவளை தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இங்க பாருங்கம்மா, நீங்க ஒண்ணு என்ன வெளியே அனுப்ப வேண்டாம். அம்மா, நானே வீட்டை விட்டு போற முடிவுல தான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டை விட்டு தான் போறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம விடுங்க. எம்மா நீ போனாதான் அவளதான் சொல்லிட்டேன், போவாதம்மா. இங்க பாருடி, அழுவாதடி, எனக்கு ஒண்ணும் இல்ல சரியா? நான் இப்ப போயிட்டு எதனா ரூம் பாத்துக்கிட்டு ஹோட்டல்ல தங்குறேன். நாளைக்கு வரேன். அப்படியே வராம இருந்தாலே நிம்மதியா தான் இருக்கும். தயவு செஞ்சு வரவே வேண்டாம். எத்த யார் தேப்பெல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, அவங்க இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க, காலங்காலமா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் பேசுற வரைக்கும் பேசட்டும்னு பொறுமையா நல்லவளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நல்லவளா இருந்தா இதான் நிலைமை. எனக்கு தனியா இருக்கணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் போல நான் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன் வீட்டுக்கு, சரியா? உன் ஞாபகம் வரும்போது நான் வரேன். அது வரைக்கும் உன்னை எனக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்றேன் அட்ரஸ் எங்க இருக்குன்னு. நான் சரியா, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது என்னால. போவாதம்மா.
கவலைப்படாத மவளே, நான் சீக்கிரமா வந்துருவேன் சரியாம்மா? நான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் வெளியே இருக்கேன். ஐயோ கடவுளே, செத்த பிள்ளை எங்க அம்மா தனியா விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஒரு பாவி யாரும் இருக்க மாட்டாங்க. என் அம்மாவை தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டேனே. மருமவளே, அழுவாத மருமவளே, சொல்றது கேளு. போதும், நிறுத்த மாட்டேன். இத்தனை நாள் உங்களுக்கு அத்தனை மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். நீங்க எவ்வளவு என்ன அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் நான் உங்களை எதிர்த்து பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட காலில் முதல் கொண்டு விழுந்திருக்கேன், என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்றதுக்காண்டி. ஆனா நீங்க அது எதையுமே கேட்காம போனா போட்டோம் போ, இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வராதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப சொல்றேன் அத்தை, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன் இதுக்கு மேல. அத்தை, அனு, இது உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல, இது எனக்கும் என் மாமியாருக்கும் இருக்க பிரச்சனை. அதுல நீ தலையிடாத. மருமவள, நான் சொல்றது உனக்கு இன்னைக்கு புரியாது. நம்ம பாலை கொடுத்து வளர்க்கறது ஒரு பாம்புக்குன்னு, அது விஷத்தை எப்ப வேணாலும் கக்கிட்டு போவோம்னு சொல்லி புரிஞ்சு பார்த்திருந்து நடந்துக்கோன்னு சொல்லத்தான் முடியும். ஒரு வாட்டியும் உனக்கு எச்சரிக்க முடியாது. புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன்னா புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். தேவையில்லாம பேசிட்டு இருக்காது என்கிட்ட. பாட்டி, ஏன் பாட்டி நீங்களும் சண்டை போடுறீங்க? ஏற்கனவே சண்டையா இருக்கு வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு பாட்டி. இங்க பாரு அனு, எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிதான் ஆகணும். அது சண்டை ஏற்பட்டாலும் சரி, சந்தோஷமா சொன்னாலும் சரி. நம்ம சண்டை வருது அது வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு கடைசியில அந்த விஷயம் நம்மளுக்கே பிரச்சனையில தான் முடியும். இந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுறணும். இல்லன்னு வச்சுக்கோ, வளர்ந்ததுக்கு அப்புறம் அது எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, நாளை பின்ன இந்த வீட்டுல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிளவியால தான் இருக்கும். வேண்டாம் அனு, அமைதியே இரு கொஞ்ச நேரத்துக்கு. நீ எதுவும் பேசாத, போ உள்ள போயிட்டு பாடு. ரோஷன் இருக்கான் பாரு, போய் ரோஷனை பாரு, அவனுக்கு எதனா சாப்பாடு கொடு, புரிஞ்சுதா? சரிங்க பாட்டி, நான் உள்ள போயிட்டு ரோஷனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க, நான் அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் அத்தை சாப்பிட மாட்டா. வேணும்னா முருகன் கிட்ட கொடுக்க சொல்லு சரியா? நீ மாடிப்படியில அதிகமா ஏற வேண்டாம், கீழே தானே ஒரு ரூம் இருக்கு. உனக்கு என்ன தேவையோ முருகன் கிட்ட கேளு, அவர் எடுத்துட்டு வந்து தருவாரு. நீ ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், புரிஞ்சுதா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் மாடிப்படியில ஏறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோ. வீட்டுல என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும் பண்ணு. உனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா, வெளியே பார்க்குக்கு போ, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா, அந்த மாதிரி பண்ணு. இல்லைன்னா ரோஷனை கூட்டிகிட்டு நட ரோட்ல கொஞ்ச நேரம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணு. நாங்க எல்லாரும் மேல இருக்கோம், நீயும் மேல வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ கூப்பிட்டா நாங்க எல்லாருமே கீழே வந்து உட்காந்து பேசதான் செய்வோம். பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ, நீ தான் பார்த்து இருந்துக்கணும். சரிங்க பாட்டி, இனிமே பார்த்து இருந்துக்கிறேன். சரிம்மா, இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் போட்டு யோசிக்காத, போயிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு, எல்லாமே சரியாயிடும் காலையிலுக்குள்ள. சரி பாட்டி. எதுக்குடா என்ன கூப்பிட்டேன்? ரேஷ்மா கூட இருந்திருக்கலாம்ல, அவ தனியா இருக்கா. டேய், அக்கா பத்தி பேசதான் கூப்பிட்டேன். ரேஷ்மாவை பத்தி பேசவா? அவளை பத்தி என்ன பேச போற நீ? இல்ல, எனக்கு ஒரு டவுட். இந்த ராம்குமார் இருக்காருல்ல, அவரு வந்த நாள்ல இருந்து ஒரு 3-4 மாசம் இருக்கும். நல்லவர் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்ட பேசியும் நான் பார்த்ததே இல்ல. அதுவும் இல்லாம ஆம்பளைங்கிட்டயே இருந்தாலும் பேச மாட்டான். முதல்ல நானே போயிட்டு எதனா ஒரு விஷயம் கேட்டா கூட ஆமா இல்லன்னு ஒரே பதிலோட முடிச்சுட்டு போயிருவான். இன்னைக்கு என்னன்னா அக்காக்கு அடிபட்ட உடனே அப்படி துடிக்கிறான். அதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு மச்சான். உனக்கு என்ன டவுட் இதுல? இல்ல கேக்குறேன், உனக்கு என்ன டவுட்? இல்ல மச்சான், எனக்கு என்ன டவுட்னா, இவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான். அக்கா கூட ஒரே ஒரு நாள் தான் நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. சரி ஓகே, 2 பேரும் பேசி அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கட்டுமே. ஃப்ரெண்டுனா அதுக்குன்னு இப்படியா துடிப்பாங்க? அதுவும் ஒரு நாள் ஃப்ரெண்டுனா எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு மச்சான். அதான் அவனை கூப்பிட்டு எதனா கேப்போமா? முதல்ல அவன் இவனு பேசுறதை நிறுத்தி. அவரு நம்மளை விட பெரியவர் சரியா? நெக்ஸ்ட் ஒன்னு, அது அவங்களுடைய பர்சனல்ல போயிட்டு நம்ம மூக்கு நுழைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் நீ பண்ணாத. அமைதியா உன் வேலையை மட்டும் என்னமோ அதை மட்டும் பாரு. அவங்கெல்லாம் வந்து உன்கிட்ட சொன்னாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி, அதை விட்டுட்டு உன் கருத்து சொல்றன்ற பேர்ல போயிட்டு நீ தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்காத. அவளே ஏற்கனவே நிறைய நொந்து போயிருக்கா. டேய், அதான் நானும் சொல்ல வரேன். இப்ப நம்ம அக்காக்கு பிடிக்காம இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம அக்கா நம்ம கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம்ல. இவனை கூப்பிட்டு ஒரு 4 மிரட்டினாதான் இவன் உண்மையா சொல்லுவான். ஒருவேளை அக்காவை டார்ச்சர் பண்றதுக்குன்னே அவனுக்கு ஏற்பாடு பண்ண ஆளா இருந்தா என்ன பண்றது? அதுவும் இல்லாம இந்த 3-4 மாசம் தான் அவனுக்கு தெரியும். இந்த 3-4 மாசம் தான் நம்ம வாழ்க்கையில அந்த பிரச்சனை வருது. எல்லாத்தையும் யோசிக்கணும்லடா. அவர் வந்து ஜாயின் பண்ணது கார்த்தி பிரச்சனைக்கு முன்னாடியே சரியா? அந்த கார்த்தி பிரச்சனை ஆரம்பிச்சது என் கல்யாணத்தோட தான். ஓகேவா? அதனால என் கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் ஆகுது. 3-4 மாசம்லாம் ஆகல. உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன் முடிஞ்சிட்டா? அவர் நல்லவருனா சரி ஓகே, அவனுங்க செட் பண்ண ஆளாவே இல்லாமே இருக்கட்டும். அதுக்குன்னு அவன் நல்லவன் எப்படின்னு நீ நம்புற சொல்லு? கெட்டவன் கூட இருக்க பத்தியா? அதான் அவர் நல்லவன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அது யாருடா கெட்டவன் எனக்கே தெரியாம? அவன் கூட நீ எப்படா பழகுன? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாருன்னு கேக்குறான் பாரு. அதான் என்னதான் சொன்னியோ? நடிக்காத, உன்னதான் சொன்னேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஓவர் ஆக்டிங் தான் பண்ணாது சரியா? ஏற்கனவே உன்னையும் ஷாலினியும் போரிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆக்டிங்க கம்மி பண்ணுங்கடா. ஏன்டா ரொம்ப பண்றீங்க? இல்ல மச்சான், ஒரு இதுக்காண்டியும் நீ பண்ண தேவையில்ல. நீ நார்மலாவே பண்ணு போதும். நீ சொல்லிட்டல மச்சான், இனிமே பாரு என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ல மட்டும் நீ பாரு.
நீ பார்த்த வரைக்கும் போதும், ஒன்னும் பார்க்க தேவையில்ல. ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல உன்னையும் ஷாலினியும் தான் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. மத்த எல்லாருக்குமே பாசிட்டிவ் கமெண்ட் தான். மச்சான், நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். அது நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கணும், பிடிக்காதத ஓரம் தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நம்ம பார்க்க கூடாது மச்சான். நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க நல்லதா கமெண்ட் பண்ணுவாங்க. பிடிக்கலையா இதை மாத்திக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதை மாத்திக்கிட்டாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும்டா மச்சான். இனிமே பாரு என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ல மட்டும் நீ. போதும் போதும், ஓவரா பேசாத. ரகு, பின்னாடி யாருன்னு பாரு. வாங்க ராம், என்னாச்சு? ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா? அது வந்து அது ஒரு பர்சனல் விஷயம். அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஃப்ரீயா இல்லைன்னா அப்புறம் வேணா மார்னிங் வேணா பேசிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு தான் வந்தேன். ஓபி யாரும் இல்ல, அதனாலதான் வந்தேன். ஐயோ, நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. என்னாச்சு சொல்லுங்க. ஏதாச்சும் மணி ஓரியன்டான ப்ராப்ளமா? மணி ஏதாச்சும் தேவைப்படுதா? ஆமா ஆமா, இவர் வாரி வல்லர் பரம்பரை. அப்படியே வாரி வாரி தராரு. மணி வேணுமாமே மணி. எனக்கு ஒரு 10 ரூபாய் தடானாலே தரமாட்டான். டேய் மச்சான், சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. வந்தன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிரும். அமைதியா இரு, இல்லன்னா இந்த ஸ்கிரீனை விட்டு தள்ளி போயிரு. சாரி மச்சான், தெரியாம கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன். வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கும் மச்சான். அமைதியே இரு, சரியா? அவர் எது இம்பார்ட்டன்டான பேசணும்னு வந்திருக்காரு. இந்த மாதிரி நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. சரிடா, நல்லவனே, தெரியாம பேசிட்டேன். வாயை இனிமே இப்படியே போட்டு கத்திக்கிறேன், போதுமா? தயவு செஞ்சு முடிஞ்சு அதை பண்ணிக்கோ. நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து அது என்னன்னா உங்க அக்காவை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். ரேஷ்மாவை பத்தி. ரேஷ்மாவை அது ரேஷ்மாவை பத்தியா? ரேஷ்மாவை பத்தி என்ன? ஆ அது வந்து ரேஷ்மாக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுல, அது அவங்களுக்கு பிடிக்காம டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் இதெல்லாம் உங்ககிட்ட மஸ்ட் சொல்றது? இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் சொன்னாங்களா? நர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி அவளை பத்தி பேசுறது எனக்கு இல்ல, அவளுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாம் அவளுடைய பர்சனலை பத்தி பேசுறது. நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம்னு நினைச்சாலே அவ ரொம்ப இரிட்டேட் ஆவா. முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க யார்கிட்டயும். யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்றா? அதை முதல்ல சொல்லுங்களேன். வேலை செய்ய வந்தா அதை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரகு ரகு, கோவப்படாதீங்க. இது சொன்னதே ரேஷ்மா தான். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றதுக்கு அவங்களுடைய பர்சனலா ஷேர் பண்ணாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தோம்ல, அப்போ தான் வந்து நான் பொண்ணுங்க கிட்ட சிடு சிடுன்னு பேசினதுனால அப்போ அவங்க எனக்கு நிறைய விஷயத்த சொன்னாங்க. அதனால மட்டும் அவங்களை எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அவங்கள பார்த்தாலே என்னன்னு தெரியல, என் மனசுல ஏதோ ஏதோ ஒன்று தோணுது. பட் ஆனால் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. என்னன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்லி. என்ன ப்ரோ, ஈஸியா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க? அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். உங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகேவா? உங்க வீட்ல யாராச்சும் எதனா சொல்லுவாங்களா? அதான் உங்ககிட்ட உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு கேட்க போறீங்களா? இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? அவளுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவளுக்கு நிறைய பிரச்சனையை மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதுல செகண்ட் மேரேஜ்னு நாங்க டாபிக் எடுத்தாலே அவ டென்ஷன் தான் ஆவா. அதுவும் இல்லாம அவளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அவகிட்ட தான் பேசணும். தம்பின்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் எல்லா முடிவும் எடுக்க முடியாதுல்ல அவ லைஃப்ல. அவ எடுக்கிற முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவ தான் அவ லைஃப்ல முடிவு எடுக்கணும் ப்ரோ. எனக்கு புரியுது ப்ரோ, இல்லைன்னு சொல்லல. நிறைய வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. செகண்ட் மேரேஜ்லாம் வேண்டாம், குழந்தை இருக்கு, இதெல்லாம் நீ பண்ண தேவையில்லை அப்படின்னுவாங்க. ஒரு வீட்ல என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல. அதான் உங்க வீட்ல மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, அவ எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அவ என்ன இன்டென்ஷன்ல இருக்கானோ எனக்கு தெரியாது. அவ என்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாம அவளுக்கு குழந்தை இருக்கிறது உண்மைதான். பட் ஆனா அவ உலகமே அந்த குழந்தை மட்டும்தான். அவனை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிப்பாளான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது டவுட் தான். ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? நான் ஒன்னும் குழந்தைய விட்டுட்டு வந்து என் கூட இரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாம நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து அந்த குழந்தையோட சேர்த்து தானே தவிர அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அந்த குழந்தைக்கும் ஒரு தகப்பனா நான் கண்டிப்பா இருப்பேன். ஒரு அப்பாவா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் அந்த குழந்தைக்கும் சேர்த்து பண்ணுவேன் ப்ரோ. இன்கேஸ் நாளைக்கே எங்களுக்கு ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது அந்த குழந்தைய எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு நான் பாத்துப்பேன் ப்ரோ அவனை. நீங்க இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆனா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் ப்ரோ. அது அவளுடைய லைஃப். அவ என்ன சொல்றாளோ அதுதான். அவகிட்ட பேசிட்டீங்களா? அதான் சொன்னனே ப்ரோ, அவங்க கிட்ட இன்னும் நான் பேசவே இல்லை. உங்க ஃபேமிலியில எப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் எங்க வீட்டுல நான் பேசிட்டேன் ப்ரோ. என் அம்மா கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கெல்லாம் ஓகே. நான் ஒரே ஒரு பையன்றதுனால எங்க அம்மா நான் என்ன முடிவு எடுத்தாலும் ஒத்துப்பாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுக்கலானே.
இங்க பாருங்க ப்ரோ, அவ ஃபர்ஸ்ட் மேரேஜ்லயே அவ நிறைய கஷ்டத்தை பட்டுட்டா. பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ சொல்ல முடியாத துக்கத்துல இருந்து எப்படியோ இப்பதான் மீண்டு வந்திருக்கா. அதே மாதிரி திரும்பவும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்னாலலாம். அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ணவே மாட்டேன். நீங்க நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவளுக்கு பிடிச்சுதான் நான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சொன்னதுக்காண்டி அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. உங்க அக்காவை நான் கண்டிப்பா நல்லா வச்சு பாத்துப்பேன். எக்காரணத்து கொண்டு உங்க அக்காவை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உண்மையாவே நல்லா வச்சு பாத்துப்போம் ப்ரோ. நானு என்ன நம்புங்க. கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க இதெல்லாம் அவங்க கிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எப்பவுமே ஒரே முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவ எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அது கூட நான் ஸ்டப்பானா அவ கூட நிப்பேன் கடைசி வரைக்கும். என் உயிரே போனாலும் சரி அவ கூட மட்டும் நிப்பேன். ஆனா இந்த முடிவை தான் நீ எடுத்தாகணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் அவளை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அவ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவளுக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அந்த வாழ்க்கை துணை தேவையா வேணாமான்னு அவ தான் முடிவு எடுக்கணும் ப்ரோ. நான் இல்ல. அதுவும் இல்லாம எங்க வீட்ல யாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இந்த ஐடியால இல்லவே இல்ல. நெக்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு அவளுக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே, இல்லையா நாங்க அதை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். சரி ஓகே ப்ரோ. அப்போ நான் உங்க அக்கா கிட்ட கேட்டுட்டு நான் உங்க வீட்ல பேசுறேன். ஓகே. சரி வா, ரேஷ்மா என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வருவோம். என்னடா அசால்ட்டா ரேஷ்மாக்கா என்ன பண்ணுவாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோங்கிற? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்திட்டு போயிருக்காரு தொண்டை வலிக்க. நான் அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன், உங்க வீட்டுல என்ன சொல்றீங்கன்ட்டு நீ எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. என்னதான் முடிவு எடுத்திருக்க? டேய், ஒரு விஷயத்த உனக்கு வேணும் அப்படின்றத நீ தான்டா முடிவு எடுக்கணும். நான் போயிட்டு இது உனக்கு நல்லா இருக்கும், நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல போய் அது நாளை பின்ன அவளுக்கே பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அவ லைஃப் அவ தான் முடிவு எடுக்கணும். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம சுதந்திரம் கொடுத்தோன்றமே, இது இல்ல சுதந்திரம். சரியா? அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை மட்டும் பண்றது சுதந்திரம் இல்லடா. பிடிக்காத விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றா பாரு, அதுதான் சுதந்திரம். அந்த மாதிரிதான் என் அக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். அவளுக்கு பிடிக்கலையா, நான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பிடிச்சிருக்கா, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். அவ பின்னாடி எப்பவுமே நான் இருப்பேன். அவ்வளவுதான். என்னமோ சொல்றேன், ஆனா எனக்கு புரியதான் மாட்டேங்குது. சரி, பெண் சுதந்திரம்ன்றமே என்னது? பெண் சுதந்திரம்னா என்ன? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே பண்றதுதான் பெண் சுதந்திரம். அவங்க இது பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களா, அப்ப அதை பண்ண வேண்டியதுதான். அதுதான் நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் மச்சான், இல்லைன்னு சொல்லல. பிடிச்ச விஷயத்த மட்டும் பண்றது மட்டும் பெண் சுதந்திரம் இல்ல. நீ யாரு முதல்ல ஹலோ பண்றதுக்கு, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு? ம் உன் லைஃப நான் உனக்கு சுதந்திரம் தரேன், நீ போயிட்டு எல்லாம் வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் ஃப்ரீடம் தரேன்னா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டல. அதே மாதிரிதான் இப்ப அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும், எனக்கு பிடிக்கல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் பெண் சுதந்திரம் தான். இது எப்போ ஒரு பொண்ணுக்கு முழுமையா கிடைக்குதோ அப்பதான் அந்த பொண்ணு அவ நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர மத்தபடி வாழவே முடியாது. இது சின்ன எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கும் மச்சான். நான் இந்த விஷயத்த தான் பண்ணுவேன் அப்படின்னு நிக்கும் போது, நீ இத பண்ணக்கூடாது, உனக்கு இது சரியில்லைன்னு முட்டுக்கட்டை போட்டு தடை போட்டு அவளை அப்படியே குறுகி உட்கார வைக்கிறாங்களே, அங்க நடக்கும் இது. பெண் சுதந்திரம்ன்றது நம்ம தரது இல்ல, அது அவங்க கிட்டே இருக்கிறது. நம்ம யாரு முதல்ல அவங்களுக்கு தர்றதுக்கு? அவளுக்கு பிடிச்சிருக்கா பண்ணட்டும், பிடிக்கலையா பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். நீ தேவையில்லாம போட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி தத்துவம் எல்லாம் என்ன பேச வைக்காதுடா மச்சான். வாடா. சரிடா மச்சான். ஏ பைத்தியக்கார கிளவி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு பணம் பேசி பேரம் பேசி உனக்கு கொடுத்தது? இப்படி நீ ஈஸியா வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்துருவ, சரி அப்படின்னு சொல்லிட்டு இழிச்சுக்கிட்டு சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? பைத்தியக்கார கிளவி கிளவி கிளவி. ஏழை கொல்லி கட்டி எடுத்து வாயில சொல்லிக்கிற பாத்துக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? நீ சொன்னதுக்காண்டி செஞ்ச நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இல்ல நீ சொன்னதுக்காண்டி செஞ்ச நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மண்டைய உடைச்சிருவேன் ரெண்டு பேரும் மண்டையும். கிளவி தானே ஈஸியா ஏமாத்திரலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, இங்க பாருங்கம்மா, ஓவரா சும்மா எகுறாதீங்க. அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? 25 லட்சம் சொலையா வாங்கிட்டு போனீங்களே, எப்படி இன்னும் 25 லட்சம் வேணும்னு வர கேட்டீங்களே, அப்ப கூசலியா உங்களுக்கு வாங்கி இப்படி என்ன ஈஸியா வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு ரூம் போட்டு கொடுங்க ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவன் வீட்டு பணத்துல நீங்க இப்படி உல்லாசமா சுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பணம் கொடுத்தது அந்த வீட்டை அழிக்கிறதுக்கு தான். இப்படி நீங்க உல்லாசமா சுத்த இருக்கு இல்ல. எப்ப தம்பி, எல்லாம் எனக்கும் தெரியும். இங்க பாரு, அந்த வீட்ல ஒரு சப்போர்ட்டும் இல்ல, எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லாம ஒன்னுத்தையும் கிழிக்க முடியாது. இன்னைக்கு அந்த அணு குழந்தைய கலைக்கிறதுக்காண்டி எண்ணெய ஊத்தி படியில அவளை அங்க இருந்து வர சொன்னேன். ஆனா என்னத்த பண்ண? என்னம்மா சொல்றீங்க? அப்போ விஷயம் சக்சஸ் தானே? எங்க சொக்சஸே? ஆமா, சொக்குசஸே. எல்லாம் உன் பொண்டாட்டி இருக்காளே, உன் பொண்டாட்டி அதுல காலை வச்சு டொம்முன்னு உளுந்து கைய காலை முறிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்கா. ஏதோ அந்த கேரையோ ஏதோ இருக்குமாமே, அது பேர் கூட எனக்கு தெரியல. ஜவ்வு அந்த ஜவ்வு ஏதோ கிழிஞ்சு போயிட்டான் காலில. என்ன சொல்றீங்க? ரேஷ்மாக்கு அடிபட்டுச்சு?
ஆமா ஆமா, உன்னுடைய ரோஸ்மாக்கு தான் அடிபட்டுச்சு. அவ என்னன்னா அடிபட்ட கையோட எப்படி அடிபட்டுச்சு, ஏது அடிபட்டுச்சு, எங்க இருந்து இந்த எண்ணெய் வந்துச்சு, என்னென்ன கேள்வி கேக்குறா. நான் என்ன நினைச்சேன், அந்த எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு அவ வந்து உழுவா. அவ உளுந்ததுல குழந்தை இதுவாயிரும், எல்லாரும் அந்த பதட்டத்துல அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. அப்ப அந்த எண்ணெயை தொடச்சிட்டு எப்படியோ கால் தவறி உளுந்திருக்கா, நம்ம ஒரு சாக்க போடுவோம்னு பார்த்தா இந்த நாய் வந்து உளுந்து என் பிளான மொத்தத்தையும் கெடுத்து விட்டுச்சு. ஏன் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா, அவ இந்த எண்ணெய் எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, யார் ஊத்துனா, அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா துருவி 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 கடைசியில என்கிட்டயே வந்து நீ தான் ஊத்திருக்க, வேணுக்குன்னு தான் ஊத்துனியா, யார் விழுணும்னு நினைச்ச, வீட்டுல குழந்தை இருக்கா, குழந்தை உண்டான பொண்ணு இருக்கா, அது இதுன்னு கேட்டு என் வாயை வர புடுங்க நினைச்சா. சரி இங்க இருந்தா இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்னா நானே கோச்சிக்கிற மாதிரி வந்தேன். அதுவும் இல்லாம அந்த வீட்டுல எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல, அவ சொன்ன எல்லாருமே நம்பிடுவாங்க. அதனாலதான் நானே கோவப்பட்டு வர மாதிரி வந்துட்டேன். இப்போ ஆனா எனக்கு அந்த வீட்டுல சப்போர்ட் வந்துச்சு தெரியுமா. உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா? வேற யாரு சப்போர்ட் பண்ணுவா, என் மொவ தான் சப்போர்ட் பண்ணா. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தா. என்ன பண்ண, கஷ்டமா தான் இருந்துச்சு, நம்ம அங்க இருந்தா மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு அழுவாதமான்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்தா. நீங்க என்னன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏலே, நீங்க எவ்வளவு கேடு கட்டவனுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவ அம்மா காரிக்கிட்ட அவ சித்தி காரிக்கிட்ட பணத்தை கொடுத்து இல்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ உன் கேடு கட்ட தனத்தெல்லாம். கடைசியில அவளும் நீ சொன்னதெல்லாம் செஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவன் நேரா உன் வீட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கா. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிருக்க, அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, அவகிட்ட நான் இதுக்கு மேல பேசுனது கூட இல்லன்னு அப்படின்னு தலையை முழுகிருக்கேன். கரெக்டா? ஏ கிழவி, இந்த விஷயத்துல உனக்கு யாரு சொல்றா? கிளவி கிளவின்னா வாய பேத்துருவேன். ஆமா கிளவி, அம்மல கிளவி. இங்க பாருல, ஒழுங்கு மரியாதையா அம்மாச்சின்னு கூப்பிடு, இல்லன்னா ஆச்சின்னு கூப்பிடு, இல்லன்னா பாட்டின்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு கிளவி குழவி நிக்கிட்டு இருந்தா வாயில இருக்கிற கடவை போல மொத்தத்தையும் நோண்டி போடுவேன். என்ன கேட்டா யார் சொன்னதா? அந்த ரகு பையன் வந்து சொல்லி அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை நம்பி எல்லாம் யாராச்சும் வேலை செஞ்சா கடைசியில அவங்க எல்லாருக்கும் இதான் நிலைமைன்னு சொல்லி. இன்னைக்கு நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ சொல்லிதான் செய்ய சொன்னேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேன். போலீஸ் உன்னை தேடி வரும், நீ என்ன செய்வ? ஐயோ இந்த பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல, எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு நீ ஒரு பிட்ட போடுவ, அப்படிதானே? இங்க பாருடி ராசா, வாய் அடைச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்காண்டி இந்த பச்சைமா ஒண்ணு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா. ஏன்னா உன் கையை நீட்டி காசு வாங்கிட்டா. உங்க கிட்ட சொன்ன மாதிரி கரெக்டா பிளான கச்சிதமா முடிப்பேன், சரியா? அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப நான் கொஞ்சம் சீனை போட்டு அந்த வீட்டுல இருந்து வந்தாதான் மறுபடியும் ஏதாச்சும் நான் ஒண்ணு பண்ணனா என் மேல சந்தேகம் வராது. அதுவா கலைஞ்சிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இல்லன்னு வச்சுக்கோ, என் மேலதான் மறுபடியும் சந்தேகம் வரும். அதனாலதான் இப்படி வந்தேன். கூறு கெட்டு தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காம ஏதாச்சும் ஹோட்டல்ல ரூம போட்டுட்டாங்க. ஆமா போய் தங்கணும், தலையோ வலிக்கு ஒரு காப்பியை குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கணும். கிழவிக்கு திமிர பத்தியா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க அந்த வீட்ல இருந்தா உங்க மேலதான் மறுபடியும் சந்தேகம் வரும். நீங்க ஏதாச்சும் பண்ண போய். நீங்க ஒரு 2 நாள் நான் உங்களுக்கு ஹோட்டல்ல புக் பண்ணி தரேன் ரூம், அங்க இருங்க. உங்க பொண்ணு எப்படியும் உங்க தேடி வருவாங்க தானே, நீங்க சொன்ன மாதிரி? அதெல்லாம் வருவா. ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் புக் பண்ணி மறுநாள் காலையில அவளே வந்து கூட்டிட்டு போயிருவா என்னையே. சரி, அப்போ நீங்க வெளியே கார்ல இருங்க, போங்க. சரி. சொல்ல மறந்துட்டேனே, 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்களே அதுல புக் பண்ணுங்க. நார்மலா இங்க எங்கன்னா ஓட்டக்கடையில புக் பண்ணிடாதீங்க. கிழவிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கேக்குது. என்னல பின்னாடி நின்னுக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் சொல்லல. நீ எதுவும் என் மூஞ்சிக்கு நேரா சொல்ல முடியாது. வேணா முதுகு பின்னாடி பேசிக்கோ. முதுகு பின்னாடி பேசுற நாயெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கும், மூஞ்சி முன்னாடி வந்து பேசாது. இங்க பாருங்க, நாய்க்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, மரியாதை இருக்காது. உன்கிட்ட எவ்வளவு மரியாதை கேட்டா? எவன் கேட்டான்? அம்மா சண்டை வேண்டாம், போய் கார்ல வெயிட் பண்ணுங்கம்மா, நாங்க வரோம். சரி சீக்கிரம் வாங்க. என்ன கார்த்தி, இந்த கிழவி இவ்வளவு பெரிய பிளான ஈஸா சொதப்பிட்டு வந்திருக்கு. ரூம் போட்டு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. இங்க பாரு, அந்த கிழவி என்னதான் இந்த மாதிரி கேவலமா திட்டினாலும் மூளையோட தான் செயல்பட்டு இருக்கு. கரெக்ட் தான். மறுபடியும் திரும்பியும் அட்டம் பண்ணி அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா இந்த கிழவி மேலதான் திரும்பும். அந்த கிழவி தெளிவா தான் யோசிச்சிருக்கு. உன்னை விட அந்த கிழவி எவ்வளவோ பரவாயில்ல. சொன்ன வேலையை செய்யறக்காண்டி எந்த எல்லைக்கும் போகுது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, அது இந்த ராத்திரி. நீ என்னன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அழுதுகிட்டு இருக்க பச்சை பிள்ளை மாதிரி. அந்த கிழவி எவ்வளவு தைரியமா வீட்டை தேடி வந்திருக்கு பத்தியா? இத்தனைக்கும் ஒரு நாள் தான் அந்த கிழவியை கூட்டிட்டு வந்திருப்பா. என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கு பாரு அந்த கிழவி. வீட்டோட அட்ரஸ்ல இருந்து நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. உனக்கு தெரியுமா ஏதாச்சும்? அதுக்காண்டி அந்த கிழவி கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாத நீ. சரி, நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடு. நாளைக்கு ஒரு நாள் பாப்போம். நாளைக்கு அவங்க பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அம்மா பாசத்துல இன்கேஸ் அவங்களும் இவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம கார்த்தி ஜெனிஃபர் கல்யாணத்தையும் நிறுத்தணும். எப்படியாச்சும் ஜெனிஃபர் கழுத்துல நான் தான் தாலி கட்டணும். அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். இந்த கிழவியை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்கணும். அந்த ஜெனிஃபரோட சித்தியை மட்டும் நம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப எதுக்கு அந்த பொம்பளைக்கு காசு அள்ளி அள்ளி கொடுத்த? நாளை பின்ன எதனா பிரச்சனைனா ஜெனிஃபருக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அவங்க அப்பா மட்டும்தான். அந்த அப்பாவை அடக்கிறதுக்கு அந்த சித்தியால மட்டும்தான் முடியும். அதனாலதான் உனக்கு எல்லாம் சொல்லிதான் புரிய வைக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் மூளை இல்ல. அந்த கிழவி யோசிச்சிருக்கிறத பாத்தியா, எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்குன்னு. நீயே இருக்கியே, ஏன் எதுக்கு மண்ணாங்கட்டின்னு 10,000 கேள்வி கேட்டுட்டு பண்ணுவா. போய் சொன்னதை மட்டும் பண்ணு. சரி. சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நான் ஆபீஸ்க்கு லேட்டா தான் வருவேன். எங்க போறா?
என்னோட முன்னாள் மனைவி ஒருத்தவங்க கால் அடிபட்டு உடைஞ்சு போய் கிடக்கான். அந்த நிலைமையில அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ அடிபட்டு கிடக்குறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். போய் மனசு தீர பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நானும் வரேன். எனக்கும் கொஞ்சம் அங்க தீர்க்க வேண்டிய கடன்லாம் இருக்கு. சரி, அப்ப 2 பேரும் நாளைக்கு ஒன்னாவே போவோம். இந்த கிளவிக்கு போயிட்டு முதல்ல ரூமை புக் பண்ணிட்டு வரேன். சரி, போ.